Leadership is the capacity to translate your vision into reality. On behalf of Cross College of Nursing, I am deeply honored to welcome our founder and chairman, Sir Reverend Saha Arul Raju. To this important occasion, I request Sir to come forward and preside the program. கிராஸ் காலேஜ் ஆஃப் நர்சிங் சார்பாக எங்கள் நிறுவனர் மற்றும் தலைவர் மரியாதைக்குரிய திரு சஹா அருள் ராஜு அவர்களை முன்வந்து நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் சார். First of all, thank Almighty God. Second thing about, I thank and welcome to respected fasters, respected chief guest, and dear students, and dear first year students and parents, and on behalf of Cross College of Nursing. This is the wonderful day for the first academic year for the 2000. அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இறைவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. மட்டுமல்லாது நல்ல ஒரு ப்ரோக்ராமை செட் பண்ண டியர் பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், டீச்சிங் ஸ்டாஃப் கோஆர்டினேட்டர்ஸ் அண்டு ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இருக்கக்கூடிய ஃபஸ்ட் இயர், செகண்ட், தேர்ட் இயர் பிள்ளைகளை நான் வாழ்த்துவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலே சொல்ல போனால் அருமையான ஃபஸ்ட் இயர்ஸ் இந்த இடத்திலே அகாடமிக்கல் இந்த இயரில் வந்திருக்கின்ற உங்களை நான் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வெவ்வேறு இடங்களிலே நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். வெவ்வேறு சிச்சுவேஷன், ஃபேமிலி சிச்சுவேஷன், சிலது ஒன் பேரண்ட், சிங்கிள் பேரண்ட், சிலவங்க பேரண்ட் இல்லாமல் அங்கே வந்திருக்கிறீங்க. எல்லாரும் உங்களை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாள் முதல் 4 years ஸ்டடிங் ஃபார் இயர், 4 வருடம் நீங்கள் இங்கே படிக்க வேண்டியிருக்கிறது. அருமையான பேரண்ட்ஸ், ஒரு சிலருடைய முகத்திலே நான் பார்க்கிறேன் சில கண்ணீர் துளிகளெல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது. எப்படி படிப்போம் என்று சொல்லக்கூடிய சிந்தனை இருக்கலாம் என்ற ஒன்று நாங்கள் இனி ஆசீர்வதிக்கப்படுகின்றோம் என்ற ஒரு சிந்தனையோடு இந்த இடத்திலே வந்திருக்கின்றீர்கள். உங்களை பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கிராஸ் காலேஜ் ஆஃப் நர்சிங் தொடங்கி இது 4th பேட்ச். அருமையான 3 பேட்ச் பிள்ளைகள் இங்கே இருக்கின்றார்கள். மிக்க சந்தோஷம். 3 வருடம் நல்ல ஒரு இன்புட், அவருடைய எல்லாம் ஓபேடியில் எல்லா காரியங்களிலும் பார்க்கும்போது மிக ஒண்டர்ஃபுல்லாக செயல்பட்டு வருகிறதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலே சொல்ல போனால் அருமையான ஃபஸ்ட் இயர்ஸிற்கு ஒரு சில காரியங்களை சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். உண்மையிலே நீங்கள் இந்த காரியங்களை கைக்கொள்ளுகின்ற போது உங்களுடைய வாழ்க்கையிலே ஏராளமான ஆசீர்வாதங்களை இறைவன் உங்களுக்கு தருவார் என்பதிலே எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லை. குறிப்பாக இன்றைக்கு மத்தியிலே சீஃப் கெஸ்டாக தலைமை பொறுப்பை எடுத்திருக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய எங்களுடைய திருச்சபையின் போதகர் ரெவரண்ட் செல்ல ஜபராஜ் அவர்கள் நம்மத்தில் வந்திருக்கின்றார்கள். ஒரு நல்ல ஒரு ஜென்யூனிட்டி, நல்ல ஒரு என்ன சொல்லலாம், இறைபணியை நல்ல ஒரு டீப்பாக செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர். அவர்களை நான் வாழ்த்துகிறேன். அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அது மட்டுமல்லாது ஃபார் அவர் பாஸ்டர், பாலன் பாஸ்டர் இஸ் எ கிராஸ் காலேஜ் ஆஃப் நர்சிங் பாஸ்டர் ஃபார் நியர்லி எத்தனை வருஷம் பாஸ்டர்? 2007 to till இதுவரையிலும் பாஸ்டராக இருக்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு வருவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவையான நல்ல காரியங்களை, உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல காரியங்களை இதுவரையிலும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் வாழ்த்துகிறேன். இறைவன் அவர்கள் எங்களுக்கு இங்கு நியமிக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர். அவர்களை நான் வாழ்த்துகிறேன். பாஸ்டர், காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக இங்கே வந்திருக்கின்ற அன்புக்குரிய சீஃப் கெஸ்ட் ஒரு சிலர் வரவில்லை. குறிப்பாக அன்புக்குரிய தம்பி ஜெகதீஷ் இல்லையா, அவரை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு சமூக சேவகர் இல்லையா, மக்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நல்ல முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய ஜெகதீஷ் தம்பி நம்மத்தில் வந்திருக்கின்றார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு உற்சாக வரவேற்பை நாம் கொடுப்போம். அவருடைய மிஸ்ஸஸ் வந்திருக்கிறாங்க, அவர்களை நான் வாழ்த்துகிறேன். ஜெகதீஷ் தம்பி உண்மையிலே சமூகத்திற்கு என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ நீங்கள் வாட்ஸ்அப்பெல்லாம் பார்த்தா ஓப்பன் பண்ணால் தெரியும். ஒரு நாள் நல்ல பெருமாள் துணி கடையில் கொஞ்சம் பேர் லிஃப்ட்டுக்குள்ளே ஆகிட்டாங்க. அங்கேருந்து நல்லா சத்தம் ஓடுறாரு இல்லையா, கரெங்களா, கடைசியில் அவங்களை விடுவித்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல சமூக சேவர்கள் சமூகத்துக்கு தேவை. அவர்கள் மட்டுமல்ல,
நாமும் தேவை. அவர்களை கிராஸ் காலேஜ் சார்பாக நான் வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ தம்பி. அடுத்தபடியாக அன்புக்குரிய புதிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்போர்ட்ஸில் ஒரு பிரிவாக இருக்கிறாங்க. நம்ம பக்கத்தூர் ஞானியாபுரம் இல்லையா, நல்ல ஒரு மியூசிஷியன், நம்ம பல ப்ரோக்ராமில் வந்திருக்கிறாங்க. அவர்களை நான் வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ தம்பி. மட்டுமல்லாது இங்கே வந்திருக்க நம்புக்குரிய தம்பி பிரபீன் பாபு இல்லையா, நல்ல ஒரு ட்ரினிட்டி என்ற ஒரு ட்ரஸ்ட் சேர்மன் வைத்திருக்கிறாங்க. மக்களுக்கு தேவையான நல் சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றாங்க. அவங்களும் அவங்க ஒய்ஃப் வந்திருக்கிறாங்க. இருக்காங்களா? போயிட்டு அங்கே இருக்காங்களா? சரி, அருமையான தம்பி இந்த இடத்துல வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி இல்லையா. நமக்கு தேவையான எல்லா ஆதரவுகள், ஆலோசனைகள், நல்ல அட்மிஷன்ஸ்களை நல்ல செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்மத்தில் வந்திருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியம். அவர்களை நான் வாழ்த்துகிறேன். அன்புக்குரிய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ தம்பி. சரி, அடுத்தபடியாக இங்கே வந்திருக்கின்ற அன்புக்குரிய நமது இல்லையா கவுன்சிலர், வாட்ஸ்புரம் கவுன்சிலர் இல்லையா, ஃபார்மர் கவுன்சிலர் சாந்தி சேகர் அவர்கள் எல்லா ப்ரோக்ராமுக்கும் வருவாங்க. நல்ல ஒரு சிஸ்டர். நம்மத்தில் வருவது மிக மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியம். நல்ல சேவைகளை நமக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நான் வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். காட் பிளஸ் யூ சிஸ்டர். அடுத்தபடியாக அருமையான மிஸ்ஸஸ் ஜெகதீஷ் அவர்கள் வந்திருக்கிறேன். அன்றைக்கு தான் அவங்கள பார்த்துருக்குறேன் இல்லையா. ஜெகதீஷோடு சேர்ந்து நீ அவங்களும் சமூக சேவை செய்வாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா தம்பி. சரி, ரொம்ப நன்றி. காட் பிளஸ் யூ. உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மட்டுமல்லாது இந்த காரியங்களையும் நல்ல முறையிலே நல்ல ஒரு கோஆப்ரேஷன் கோஆர்டினேஷனோடு செய்த பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், கோஆர்டினேட்டர்ஸ், டீச்சிங் ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃப், மேனேஜர் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். முக்கியமாக அருமையான ஃபஸ்ட் இயர்ஸ் பிள்ளைகளை நான் வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலே இங்கே கிட்டத்தட்ட 50 ஸ்டூடெண்ட்ஸ் உண்டு. எத்தனை வந்திருக்கீன்னு எனக்கு தெரியல. நான் வந்தபோது ஒவ்வொரு பிள்ளையிடத்தையும் நான் என்ன கேட்பேன்னா ஒரு என்கொயரி பண்ணுவேன். ஏமா எதுக்கு ஒய் யூ ஜாயின் த நர்சிங்னு கேட்பேன். ஆனால் சில பிள்ளைகள் சொல்லும் ஐ ஹவ் ஏர்ன் த மணின்னு சொல்லும். இன்னொன்று ஐ சர்வ் டு அதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படி பல கேள்விகளை நான் கேட்டது உண்டு. ஆனால் அதில் ஒரே ஒரு பிள்ளை சொன்னது எனக்கு இன்றைக்கும் உள்ளத்தில் இருக்குது. என்ன சொன்னால் தெரியுமா? எல்லா கொஸ்டினையும் சொன்னது. முதல்ல ஒரு கொஸ்டின் சொன்ன, அவன் பேர் நான் நோட் பண்ணி வச்சுருன்னு நினைக்கிறேன், ஷர்லி ஜோஸ். எங்க ஹொய்ரிஸ் ஷர்லி ஜோஸ், வா இங்கே வாடா. ஷர்லி ஜோஸ் என்ன சொன்னா தெரியுமா? எல்லாரும் சொல்லுவாங்க நான் முடித்த பிறகு இல்லையா ஐ வில் கோ ஃபாரின் எனிதிங் அபவுட் அண்ட் ஹெல்ப் டு அதர்ஸ்லாம் சொன்னாங்க. இவன் முதல்ல என்ன சொன்னா தெரியுமா? ஐ வில் ஃபினிஷ் த கோர்ஸ், ஐ வில் ஜாயின் த ஜாப், என்னுடைய அப்பாவை நான் நல்ல முறையில் பார்ப்பேன்னு சொன்னான் இல்லையா. கரங்களை தட்டி நம்ம வரவேற்போம் இல்லையா. இந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும் இல்லையா. எல்லா பிள்ளைகிட்டையும் நான் கேட்டதுண்டு. இந்த பிள்ளை என்ன சொன்னான்னா, அப்பா இருக்காங்களா, இங்கே வாங்க ஐயா வாங்க, அப்பாவை கூப்பிட்டு எங்கள் அப்பாவை கடைசி வரை நான் பாதுகாத்துக்கிடுவேன்னு சொன்னா. சொன்னியா? உண்மையா சொன்னாளா? சொன்னாலா ஐயா? சரி சரி. அதனால் ஸோ யூ வாஸ் எ ரோல் மாடல் ஃபார் யூ. பார்த்துக்கோங்க எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க. நியர்லி 200 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பேட்சுக்கு வந்துட்டீங்க. 200 ஸ்டூடெண்ட்ஸோ இந்த அச்சீவ்மெண்ட் இருக்கணும். உங்களை பெற்ற தாய் தகப்பனை முதலாவது என்ன செய்யணும்? ரெஸ்பெக்ட் பண்ணணும். சரியா? அதுதான் முக்கியம். சில இந்த காலங்களில் பாருங்க பேரண்ட்ஸை கண்டுக்கிட்டதே கிடையாது, ஃபாதரை கண்டுக்கிட்டது கிடையாது. மதர் படித்து முடித்தோடனே வே ஆஃப் த ட்ரெஸ்ஸிங், வே ஆஃப் த டாக்கிங்கில் வெரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. என்றைக்குமே தாழ்மையில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதனால் என்றைக்கு உங்கள் ஏழ்மை தன்மையை நினைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து, இவர் ஃபிஷர்மேன், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவர். இங்கே எல்லாருமே அப்படி தான் இருக்கிறீங்க. கூலி வேலை செய்கிறவங்க எல்லாம் அப்படி தானே இருக்கிறீங்க இல்லையா. அன்றாடு வேலை, சிங்கிள் பேரண்ட் இல்லாதவங்க இருக்கிறீங்க. அதனால் இந்த ஒரு ரோல் மாடலோடு நீங்கள் வாழணும். உலகத்தை பார்த்தீங்க இல்லையா, வாட்ஸ்அப்பெல்லாம் டெய்லி பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள்லாம் பார்த்துடுங்க. வாட்ஸ்அப்பில் பாருங்கள், எல்லாமே 17 to 21 இயர்ஸ்க்குள்ள பல பிரச்சனைகளை நம்ம பிள்ளைகள் சந்திக்கிறாங்க. அதனால எங்கள் நிர்வாகம் கொஞ்சம் கண்டிப்பாக தான் இருக்கும். சரியா? மொபைல் ஃபோன் பேசக்கூடிய நேரத்தில் பேசிக்கிடலாம், சும்மா கண்டமெண்ட்டுக்கெல்லாம் போக முடியாது. ஏன்னா எங்கள் பிள்ளைகிட்ட கொஞ்சம் கேட்டு பாருங்கள், முன்னாடி படித்த பிள்ளைகள்கிட்ட. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். அதனால் உங்கள் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்லதாக இருக்கும். சரியா? அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் மனசுக்கு வச்சுருக்கணும். அதனால ரொம்ப
கிளாரிஃபையாக ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கணும். 17 to 21 இயர்ஸ் வந்து கொஞ்சம் சிக்கலான வயசு இல்லையா? அதனால் உங்களே நீங்கள் பாதுகாத்துக்கிடணும். இறை அன்போடு இறை சித்தத்தோடு நீங்கள் வந்து என்ன செய்யணும், உங்களுடைய வாழ்க்கையை நடத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எனவே அன்பு தான் முக்கியமும் இல்லையா? அன்பு தான் முக்கியம். த பைபிள் சேவ்ஸ் லவ் இல்லையா? ராமாயணம் ஹிந்துஸ் சொல்லுது அன்பு, முஸ்லீம் சொல்லுது அன்பு. ஆனால் அன்பு என்பது மிக முக்கியமான ஒரு வார்த்தையாகும். அன்பு நீடிய சாந்தம் தயம் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. அடுத்தது என்ன? அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். எனவே அந்த அன்போடு நீங்கள் அந்த உலகத்தில் வாழுங்க இல்லையா? உங்கள் பேரண்ட்ஸ் அன்பாக நீங்கள் நடத்துங்க. உங்களுக்கு வரக்கூடிய காட் நியமிச்சிருக்கிற பேஷியன்ஸ் அன்போடு காணப்படுங்க.